நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ண வேண்டியது டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் 0 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும். இன்கேஸ் அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போது டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். இதே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு அந்த கிவன் மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மீனிங். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து ஈக்குவல் 0 ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? இதே வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறப்ப டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.10 ஷோ தட் மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா லெட் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கிறோம். இப்போது சிங்குலர் மேட்ரிக்ஸா இல்லையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறது வந்து என்ன பண்ணணும்? கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4, இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். அடுத்தது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 × 2 4. அப்போ 4 - 4 அப்போ ஈக்குவல் 0 வருதா? அப்போ டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா ஏ இஸ் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதே நாட் ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.11 ஷோ தட் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட் கிவன் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணோம்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட்டில் எழுதிக்கிறோம். டிட்டர்மெண்ட் எழுதிட்டு இதனோட வேல்யூ ஃபைன் பண்ணால் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதுமா? 8 × 3 24, இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். அடுத்தது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 4 × 2 8. அப்போ 24 - 8 அப்போ அதனோட வேல்யூ +16. நாட் ஈக்குவல் 0வா? அப்போ ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஒரு கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா தி அட்ஜாயிண்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்குவோம். இதில் இருக்கக்கூடிய ஈச் எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம்? ஏஐஜே மேட்ரிக்ஸுங்கிறது வந்து என்னது? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணால் ரோவை காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் ஃபைனல் மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை வந்து ஷார்ட்டாக ஏஐஜே. இதுதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரோவை காலமாகவும் ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐஜே இஸ் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும்.
எக்ஸாம்பிள் 1.12 வந்து பாருங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிவன் ஏ மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்க, கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸை வந்து எழுதிக்கோங்க. கிவன் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிவன் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து எடுக்கணுமா? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ எழுதிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு ஃபைன் பண்ணுமா? இதுக்கு முன்னாடி 2x2 மேட்ரிக்ஸ்னால் கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வருமா? அப்போ இந்த 2க்கு ஃபைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது? +4ன்னு வருதா? அப்போ மேட்ரிக்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வேல்யூ. அப்போ என்ன வரும்? +4 அப்படின்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 3ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணுமா? அப்போ வந்து 3ங்கிறதுக்கு ஃபைன் பண்ணுறப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோன்னா இங்கே என்ன எலமெண்ட் இருக்குது? 1ங்கிற எலமெண்ட் இருக்கா? இந்த 1ங்கிற எலமெண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த 3க்கு வந்து என்ன சைன் இருக்குங்க? நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும். அப்போ வந்து வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே -1ன்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன எதுக்கு ஃபைன் பண்ணணும்? 1க்கு வந்து ஃபைன் பண்ணணும். இந்த 1ஓட கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ அந்த 1க்கு கோஃபேக்டர் ஃபைன் பண்ணணும்னா ரோ வைஸ் காலம் வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் +3ன்னு இருக்குது. இங்கே சைன் வந்து என்ன இருக்குது? மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேல்யூ என்ன வரும்? -3 அப்படின்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைன் பண்ணணும்? 4ங்கிற எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணுமா? அப்போ 4ங்கிற எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோ வைஸ் காலம் வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது, இங்கே +2ன்னு தான் இருக்குது. அப்போ இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். அப்போ +2ங்கிறது வருமா? அப்போ இங்கே 2ங்கிறது வரும். இங்கே 2ங்கிற வேல்யூ வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐஜே மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இதனோட டிரான்ஸ்போஸ்னால் வந்து என்னது? ரோவை காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுது. இப்போ இந்த காலம் வைஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த காலம் வைஸ் வந்து எடுத்துக்கிட்டு ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். இங்கே 4 -3ன்னு எழுதிடலாமா? ரோ வைஸாக சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சா? அடுத்தது இந்த காலம் எடுத்துக்கலாம். -1 +2. இதை வந்து ரோ வைஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும்? இதை டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரோவில் எழுதணுமா? -1 +2. இதுதான் வந்து என்னது? கோஃபேக்டர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் என்னது? HA, அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நோட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஹோல் டு தி பவர் ஆஃப் n-1. n இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதனோட ஆர்டரை மென்ஷன் பண்ணுறது தான் என்னது? இந்த என்னோட வேல்யூ. 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா 2-1. இதே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா 3-1 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதனோட வேல்யூஸ் அப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் செகண்ட் நோட் வந்து பாருங்கள், இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணுறோம். அது கூட ஒரு கேங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை இருக்குது. கே இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா k to the power of n இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸாக இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸோட பவர் பண்ணிவிட்டு பவர் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் கே இன்ட்டு ஏ. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஹோல் டு தி பவர் ஆஃப் n-1. இங்கே என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நார்மல் மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ டு தி பவர் ஆஃப் n இன்ட்டு
மாடுலஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸில் k to the power of n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது காம்பன்சேட்டிவ் லா மாதிரி தான். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு கிவன் மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது 5th பாயிண்ட் வந்து பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னவாக தான் இருக்கும், அதே யூனிட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோட். ஓகேவா? அடுத்தது 6th பாயிண்ட், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏபிங்கிற மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அட்ஜாயிண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸாக இருக்கும். இந்த ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் மல்டிப்ளிகேஷனில். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது 7th பாயிண்ட் வந்து பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மில் சால்வ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.13 வந்து பாருங்கள், ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1.12 வந்து பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கா. அப்போ 3x3 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கோஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம்னா மைனர் இது வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போது கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது A11க்கு வந்து என்ன வரும், 1 0 1 0 டிட்டர்மெண்ட் வேல்யூ வருமா. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 0ன்னு வரும், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 0ன்னு வரும், இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன் 0 - 0 0ன்னு வரும். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோஃபேக்டர் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி கோஃபேக்டர் வேல்யூஸ் எல்லா வேல்யூஸ்க்குமே ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறது லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். இருக்கக்கூடிய எல்லா ஈச் எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோஃபேக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏஐஜேங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணுமா. ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோ வைஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் எடுத்துக்கிறேன், இதை காலம் வைஸாக சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அப்போ 0 0 4. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரோ வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ வந்து எடுத்துக்கிடுவோம். செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு இப்போ செகண்ட் காலமாக எழுதுவோம். -3 -12 +7ங்கிறது வந்து வருமா. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த தேர்ட் ரோ வந்து எடுத்துக்குவோம். 3 0 1. இதை வந்து தேர்ட் காலமாக வந்து எழுதுவோம். 3 0 1. அப்போ டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா. இப்போ டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த சம்மில் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வரும்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதை ஃபைண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் வந்து பாருங்கள். நோட்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு நம்பரோட இன்வர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ங்கிறது இருக்குன்னா இந்த நம்பரோட இன்வர்ஸுங்கிறது எதால் மல்டிபிள் பண்ணால் 1 வரும் அப்படிங்கிறது தான். அப்போ 1/3 இருக்குமா. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1ன்னு வருமா. இது வந்து நம்பர் ஃபார்மேட்டில். நமக்கு இங்கே மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸை என்ன மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு அதே ஆர்டரில் இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ்
அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அது ஏ இன்ட்டு பியாகவும் இருக்கலாம், இல்லை பி இன்ட்டு ஏவாகவும் இருக்கலாம். மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டினோட்டட் பை இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? a to the power of -1. இதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது என்னன்னு பண்ணோம்? இன்வர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த நெகட்டிவ் சைன் மென்ஷன் பண்ணுறது என்னது? இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இன்வர்ஸுங்கிறது 1/() ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏ இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம்னா 1/() ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். இந்த ஃபார்முலா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நோட் வந்து பாருங்கள். இஃப் பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ, ஏங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி. ஏங்கிறது பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ வந்து பிக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படி இருந்ததுன்னா ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள். ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அதனோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இதே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ, ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அதே சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வந்து கிடைக்கும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் இஸ் யூனிக். ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அது வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். ஆர்டர் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வில் பி சேம் as தட் ஆஃப் ஏ. ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் என்ன இருக்கோ அதனோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமாக தான் இருக்கும். 2x2ன்னு இருக்குன்னா அதுவும் 2x2ஆக தான் இருக்கும். 3x3ன்னு இருக்குன்னா அதுவும் 3x3ஆக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட். யூனிட் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஐ இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். அடுத்தது வந்து பாருங்கள். சிக்ஸ்த்து பாயிண்ட். ஏ இன்ட்டு பி ஹோல் இன்வர்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் பாருங்கள். ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/() ஆஃப் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நமக்கு மேட்ரிக்ஸாக வரும்போது இன்வர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸாக வரணும். 2x2 மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். 3x3 மேட்ரிக்ஸ்னால் என்ன வரும்? அந்த டயகனல் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கணும்? 1ங்கிற வர மாதிரி எலமெண்ட்டாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? அடுத்தது டூ யூ நோவில் வந்து பாருங்கள். லெட் ஏ பி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் ஏ ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14. கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/() ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஏன்னா அஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரு கிவன் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இது 0வாக இருந்ததுன்னா அன்டிஃபைன்டாக போயிடும். அப்போ ஸோ
கண்டிப்பாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் 0வாக இருந்தால் தான் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணோம்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போ 2x2 மேட்ரிக்ஸாக இது. அப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா? 2x2னா 4, இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 3 இன்ட்டு 4 12, அப்போ -12. அப்போ ப்ராக்கெட்டில் -12ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 4 + 12ன்னு வருமா? அப்போ இதனோட வேல்யூ +16. அப்போ இது நாட் ஈக்குவல் 0வா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது நாட் ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ டெஃபினட்டாக ஏ இன்வர்ஸுங்கிறது எக்ஸிஸ்டாக இருக்கும். ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0வாக இருந்தால் மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் நம்மளால் ஃபைண்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சின்ஸ் ஏ இஸ் த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி சொன்னதான். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணோன்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஏ வந்து மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸுங்கிறது என்னது? 2 + 4 -3 + 2 இந்த மேட்ரிக்ஸ் இருக்கா? இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுங்கிறது ஏஐஜேன்னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து எடுப்போமா? இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்? இந்த 2x2 மேட்ரிக்ஸுங்கிறது வரும்போது சைன் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குமா? அப்போ இந்த 2ங்கிற வேல்யூக்கு கோஃபேக்டர் ஃபைன் பண்ணோம்னா இந்த 2 வந்து கிடைக்குமா? ஏன்னா இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே +2ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். அப்போது நமக்கு மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன வரும்? +2. அடுத்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4க்கு ஃபைன் பண்ணுறப்போ இது கேன்சல் ஆயிரும். நமக்கு இங்கே -3ங்கிறது கிடைக்கும். நமக்கு இந்த 4க்கு என்ன சைன் இங்கே இருக்குது? நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ +3ன்னு வந்து வருமா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு ஃபைன் பண்ணும்போது இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4ங்கிறது வந்து வரும். அப்போ இங்கே என்ன சைன் இருக்குது? நெகட்டிவ் சைன் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ இங்கே -4ன்னு வரும். அடுத்தது 2க்கு ஃபைன் பண்ணும்போது +2, இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ +2ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் வந்து எடுத்தோம்னா ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த ரோவை எடுத்துக்கணும் 2 3, இதை காலம் வைஸ் எழுதுகிறோம் 2 3. அடுத்தது இந்த நெக்ஸ்ட் ரோ -4 2, இதை வந்து காலம் வைஸ் எழுதுனா என்ன வரும்? -4 2ன்னு வருமா? இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணியாச்சா? இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்ததை நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? இப்போ டிட்டர்மெண்ட் ஏவோட வேல்யூ என்னது? 16. அப்போ 1/16 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்னது? 2 -4 3 2. ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சா? அடுத்தது எக்ஸாம்பிள் சம் 1.15. ஏ மேட்ரிக்ஸ் கிவன் 2x2 மேட்ரிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அகெயின் இதே மாதிரி ஒரு சேம் சம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கேனாங்கவே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ ஈக்குவல் 0வா இல்லையாங்கிறதா ஃபஸ்ட்டு கண்டிஷன்னு செக் பண்ணணும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணோம்னா அது ஈக்குவல் 0ன்னு கிடைக்கிது. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏனா இது மல்டிபிள் பண்ணுமா? மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ +18. அடுத்தது இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 3 × 6 18. அப்போ 18 - 18 வேல்யூ என்னது? 0. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 0வாக இருக்குது. அப்போ சின்ஸ் ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிட்டு தான் ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.16. கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்.
இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 3x3 மேட்ரிக்ஸுங்கும் போது நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணுமா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா கிவன் 3x3 மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் வேல்யூவில் எழுதணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ எழுதிட்டு அதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ 2க்கு வந்து ஃபைன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும், இப்போ 2க்கு வரும்போது இது மைனர் வேல்யூவாக இருக்குமா. அப்போ 2 ஆல்ரெடி 3x3 மேட்ரிக்ஸுக்கு வந்து சொல்லியிருக்குமா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் படி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். அப்போ 2 இன்ட்டு இந்த மைனர் வேல்யூ, இந்த மைனர் டிட்டர்மெண்ட் வருமா 5 4 5 3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்குது 4ன்னு வந்து இருக்கா. அப்போ அந்த 4ன்னு வந்து இருக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, இது கேன்சல் ஆயிரும். அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூவில் மைனர் வேல்யூ என்ன வரும் 2 4 2 3ன்னு வருமா. அடுத்தது ப்ளஸ் சைன், அடுத்தது நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ஃபைன் பண்ணும். அப்போ இதுதான் மைனர் வேல்யூவாக இருக்கும். அப்போ ப்ளஸ் 4 இன்ட்டு 2 5 2 5ன்னு வருமா. இப்போ இதை மைனர் வேல்யூ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணல. அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணால் கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம நெகட்டிவ் சைன் பண்ணுமா. அப்போ 5 இன்ட்டு 3 15. அப்போ 15 மைனஸ் 5 இன்ட்டு 4 20. அப்போ மைனஸ் 20. அடுத்தது மைனஸ் 4 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 3 6. அடுத்தது இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 8. அப்போ 6 மைனஸ் 8. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 4 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 5 10. அப்போ இங்கே 2 இன்ட்டு 5 10. அப்போ இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன் 10 அப்படின்னு வந்து வருமா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் 2 இன்ட்டு மைனஸ் 5ன்னு வருமா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0. அப்போ இந்த வேல்யூவே 0ன்னு ஆயிரும். இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், இது 2 இன்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 10. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 8 ப்ளஸ் 0. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் 2ன்னு வந்து கிடைக்குமா. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் 0வாக இருக்கா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0. அப்போ சின்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியும்னா கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். A11 ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோஃபேக்டர் வேல்யூ. A11ஓட கோஃபேக்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -5. A21ஓட கோஃபேக்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா +8. A31ஓட கோஃபேக்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -4. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கோஃபேக்டர் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கோஃபேக்டர் வேல்யூஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் இது. கோஃபேக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். இப்போ கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணுறோன்னா இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது இந்த வேல்யூக்கு ஃபைன் பண்ணுவோமா, இது ப்ளஸ் சைன், இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன். அப்போ இது வந்து என்ன வரும் 5 × 3 15 வரும், -20 வரும். அப்போ இதனோட வேல்யூ -5 வருதா. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கோஃபேக்டர் வேல்யூன்னு எழுதியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபைன் பண்ணோம்னா இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ வந்து கிடச்சிரும். நம்ம ஆல்ரெடி டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணுறோம். அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா இந்த ரோ வைஸ் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு காலம் வைஸ் எழுதுகிறேன். அப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏங்கிறது வந்து என்ன வரும் ADJA அப்படின்னு எழுதுவோமா. இப்போ என்ன வரும், இதை காலம் வைஸ் எழுதுனா -5 2 0ன்னு வருமா. அடுத்தது நெக்ஸ்ட் ரோ வந்து எடுத்துக்குவோம். இந்த ரோவை எடுத்துக்கிட்டு காலம் வைஸ் எழுதுனா என்ன வரும் 8 -2 -2ன்னு வருமா. அடுத்தது இந்த தேர்ட் ரோவை எடுத்துகிட்டு காலம் வைஸ் எழுதுனா என்ன வரும் -4 0 2ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா. 3x3 மேட்ரிக்ஸில் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறப்ப கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபைன் பண்ணணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சா. இப்போ ஏ இன்வர்ஸுங்கிறது ஈஸி. ஏ இன்வர்ஸுங்கிறது நம்ம என்ன படிச்சிருக்கோம் 1 / டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ -2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 1 / -2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா. இதை
ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிபிள் பண்ண மாதிரி இருக்கிறனால இந்த 1/-2ங்கிற வேல்யூவை உள்ளார கொண்டு போய் ஈச் எலமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ -5 கூட மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். +5/2ன்னு வரும். 8 கூட மல்டிபிள் பண்ணுற போது இந்த 2க்கும் இந்த 8க்கு கேன்சல் பண்ணோன்னா 4ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரும். அப்போ -4. அடுத்து இது கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது சிம்பிளிஃபை பண்ணால் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +2. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் கூடையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே -1 வரும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறனால. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா +1 வரும். 0 கூட நீங்கள் எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டு 0 தான். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? -2 இன்ட்டு என்னென்ன வேல்யூன்னு வரும்? -1/2ன்னு வருமா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வேல்யூ வரும்? +1. இங்கே -1. இப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சா? ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் சம் 1.17. இஃப் ஏ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். இந்த கிவன் ஏ மேட்ரிக்ஸுங்கிறது இந்த கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. a² - k இன்ட்டு ஏ ப்ளஸ் a2னா 2x2 மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸுங்கிறது ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் இந்த கே வேல்யூ, அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் ஏ இன்வர்ஸையும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஏ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். அந்த கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a² வந்து ஃபைண்ட் பண்ணும். a²ன்னா என்னது? a இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் படி என்னது? இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர், லெஃப்ட் மேட்ரிக்ஸ். அடுத்தது ரைட் மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2x2. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட இது என்னது? இது ரோ, இது வந்து காலம். இது ரோ, இது வந்து காலம். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா? அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ இதை மல்டிபிள் பண்ணோன்னா இந்த 2 × 3 எடுத்துக்கிட்டு இந்த காலம் வைஸ் மல்டிபிள் பண்ணும். இந்த 2 × 1 கூட மல்டிபிள் பண்ணுற என்ன வரும்? 2 × 2 4, 3 × 1 3ன்னு வருமா? அப்போ 4 + 3 7. இங்கே வேல்யூ இருக்கா? அடுத்தது வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ வரும்? இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலம் கூட செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணுமா? அப்போ 2 × 3 6, 3 × 2 6. அப்போ 6 + 6 12ன்னு வருமா? ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுமா? இந்த ஃபர்ஸ்ட் காலம் கூட. அப்போ 1 × 2 2, 2 × 1 2. அப்போ 2 + 2 4. இந்த வேல்யூ வருதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா? அப்போ என்ன வரும்? 1 × 3 3ன்னு வரும். 2 × 2 என்ன வரும்? 4. அப்போ 3 + 4 7 வருமா? இப்போ a² வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சா? அடுத்து கிவன் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a² வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோமா? அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கலாம். 7 12 4 7 - k இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க. 2 3 1 2 ப்ளஸ் I2ங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸில். அப்போ டயகனல் மட்டும் 1 வரணும். அப்போ 1 0 0 1. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணுறது அந்த யூனிட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஈக்குவல் டு 0ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 0வை எப்படி எழுதிக்கலாம்? 0 மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். அப்போ 0 மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷன் சப்ராக்ஷனாக இருக்கா? அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆடு சப்ராக்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாமா? அப்போ இந்த எலமெண்ட், இந்த 7ஓட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2ன்னு இருக்குது. இதனோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்கே 1ன்னு இருக்குது. இங்கே கேன்னு இருக்கா? அப்போ ஈச் எலமெண்ட் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா கேவை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கூட கே எல்லாமே மல்டிபிள் ஆன மாதிரி இருக்குது. அப்போ 7, இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -2 × k
minus k into 2 அப்போ minus 2k அப்போ 7 minus 2k plus 1 corresponding element இதே மாதிரி ஒவ்வொன்றையும் இது பண்ணும் இங்கே 12 இங்கே minus 3kன்னு வரும் 12 minus 3k plus 0ங்கிறது வருமா அடுத்த corresponding element ஆட் பண்ணால் 4 நெக்ஸ்ட் corresponding element என்ன இருக்குது இங்கே 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது minus k அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிறது வருதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா corresponding element இங்கே 4 இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் 2k அடுத்தது இது வந்து corresponding element 1 அப்போ ப்ளஸ் 1 இன் பிட்வீன் சைனு ப்ளஸ் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈச் கரஸ்பாண்டிங் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்போ இந்த எலமெண்ட்டுங்கிறது இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதில் ஏதோ ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவல் டு இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவல் பண்ணலாம் நமக்கு இதுதான் சிம்பிளிஃபையாக இருக்கா அப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்குவோம் இந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆர்ஹெச்எஸில் இது அப்போ ஈக்குவல் 0 அப்போ 4 மைனஸ் கே ஈக்குவல் 0 நமக்கு கேவோட வேல்யூ வரணும் அப்போ கே இந்தாட்ட வந்தால் ப்ளஸ்ன்னு ஆயிரும் இப்போ கே ஈக்குவல் டு 4 நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கேவோட வேல்யூ என்னன்னு தான் கிடைக்கும் 4 தான் கிடைக்கும் அப்போ கேவோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு 4 இப்போ கேவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும்னா கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும் அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்தோம்னா 2 × 2 மல்டிபிள் பண்ணால் 4 இன் பிட்வீனில் நெகட்டிவ் சைன் 1 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 × 3 3 அப்போ 4 மைனஸ் 3 1 அப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் எக்ஸிஸ்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணணும் 2 × 2 மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணுறது கோஃபேக்டர் வந்து ஃபைன் பண்ணணுமா அப்போ கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறப்போ இந்த வேல்யூஸ் வந்து வருமா இந்த வேல்யூஸ் வந்து வரும் நமக்கு 2 × 2 மேட்ரிக்ஸில் சைனையும் கன்சிடர் பண்ணும் கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறப்ப அப்போ ப்ளஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது இங்கே ப்ளஸ் தான் இருக்குது அப்போ 2ன்னு வரும் அப்போ மேட்ரிக்ஸ் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன வரும் 2ன்னு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு ஃபைன் பண்ணும்போது அதனோட கோஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து என்னவாக இருந்திருக்கும் 1ன்னு வரும் அப்போ அது 1ன்னு வரும் ஆல்ரெடி இங்கே சைன் வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால -1ன்னு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1க்கு வந்து ஃபைன் பண்ணுறப்ப 3ன்னு வரும் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஃபேக்டர் வேல்யூ வந்து என்னென்னு வரும் 2 இங்கே -1 இருக்கும் இதனோட கோஃபேக்டர் வேல்யூ -3ன்னு வந்துருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2க்கு கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் சைன் இருக்கும் அப்போ இங்கே +2 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ இந்த வேல்யூ வருமா அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும்னா என்ன வரும் இந்த காலம் வைஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு ரோ வைஸில் எழுதுவோம் 2 - 3ன்னு வருமா அடுத்தது நெக்ஸ்ட் காலம் -1 2 இதை ரோ வைஸில் எழுதுனா -1 2ன்னு வருமா அப்போ அட்ஜாயிண்ட் ஏங்கிறது ஏஐஜே அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸுங்கிறது கிளியராக தெரியுதா இப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணியாச்சு டிட்டர்மெண்ட் ஏவும் ஃபைன் பண்ணியாச்சு அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா இப்போ வந்து பாருங்கள் அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வந்து என்ன வரும் 1 டிவைடட் பை 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ 1 அப்போ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ மேட்ரிக்ஸ் 2 -3 -1 2 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை 1 டிவைடட் பை 1ங்கிறத கேன்சல் ஆயிரும் இப்போ வந்து என்ன வரும் அது மேட்ரிக்ஸ் 2 -3 -1 2 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸோட வேல்யூ அடுத்தது எக்ஸாம்பிள் சம் 1.18 எக்ஸாம்பிள் 1.18ல் வந்து பார்த்திங்கன்னா given A மேட்ரிக்ஸ் 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க given B மேட்ரிக்ஸ் 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க தென் ஷோ தட் A இன்ட்டு B ஹோல் இன்வர்ஸுங்கிறது ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம நோட்டில் இது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா A இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்போ கொடுத்துருக்கக்கூடிய 2 மேட்ரிக்ஸுக்கும்
டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி நாட் ஈக்குவல் 0வாக இருந்தால் தான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1, இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைனு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 × 2 2. இப்போ 1 - 2 -1 கிடைக்குதா? -1ங்கிறது நாட் ஈக்குவல் 0. அப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அடுத்தது பி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ். டிட்டர்மெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ்னால் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 0 × 2 0, இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைனு, -1 × 1. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -1 வரும். அப்போ -1ன்னு வந்ததுன்னா இதை மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிருமா? அப்போ 0 + 1 இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் 0. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பி இன்வர்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். இதுவும் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ பி இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? ஏ × பியோட மேட்ரிக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோம். இது ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பி மேட்ரிக்ஸ். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா? அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் படி என்ன பண்ணோம்? இந்த ரோ எடுத்துகிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ மல்டிபிள் பண்ணுற என்ன வரும்? 1 × 0 0ன்னு வரும். 2 × 1 2ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வேல்யூ 2. அடுத்தது இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா? அப்போ இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும்? இந்த ரோ எடுத்துகிட்டு இந்த காலம் கூட 1 × -1 -1, 2 × 2 4 4 -1ன்னா 3ன்னு வரும். அப்போ இந்த எலமெண்ட்டோட வேல்யூ 3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ 1 × 0 0, 1 × 1 1. அப்போ 0 + 1 1ன்னு வருமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா? இப்போ என்ன வரும்? 1 × -1 -1, 1 × 2 + 2ன்னு வருமா? அப்போ +2 -1 வேல்யூ என்னது? 1. அப்போ ஏ × பி மேட்ரிக்ஸு ஃபைன் பண்ணியாச்சா? அப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணும். இப்போ ஏ × பி டிட்டர்மெண்ட்டு ஏபி டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ். இப்போ 2 3 1 1. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும். அப்போ 2 × 1 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. அடுத்தது இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைனு 1, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும். 1 × 3 -3. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1 வருமா? அப்போ நாட் ஈக்குவல் 0ன்னு இருக்கா? அப்போ ஏபிக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஏபி மேட்ரிக்ஸுக்கும் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ ஏக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, பிக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. அடுத்தது ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபைன் பண்ணிட்டு அதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து ஃபைன் பண்ணோமா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது வந்து என்னது? அந்த ஏபி கிவன் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிவன் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோமா? இந்த ஏபி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஏபி மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர்ஸ் வந்து ஃபைன் பண்ணும். அப்போ கோஃபேக்டர்ஸ்னால் 2 × 2 மேட்ரிக்ஸில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏஐஜே இதனோட இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து எடுக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ வைஸ் இந்த காலம் வைஸ் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கும்? 1 தான் இருக்குமா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஐஜேங்கிறது அந்த மேட்ரிக்ஸில் என்ன வரும்? இங்கே 1ன்னு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. இந்த 3க்கு வந்து எடுக்கணும். இந்த 3க்கு எடுத்தோன்னா இந்த ரோ வைஸ் இந்த காலம் வைஸ் கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன இருக்கும்? +1ன்னு இருக்குது. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே -1ன்னு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? இந்த கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ வச்சு நம்ம இது பண்ணணும். செகண்ட் ரோ வச்சு இது பண்ணும்போது என்ன வரும்? இங்கே 3ன்னு வருது. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்போ -3ன்னு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1. அப்போ இதுக்கு இது பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ +2ன்னு இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ +2ன்னு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐஜே மேட்ரிக்ஸ். இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட் ரோவை காலம் வைஸ் எழுதுங்க. அப்போ 1 -1ன்னு வருமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ரோவை வந்து காலம் வைஸ் எழுதுனா -3 +2ன்னு வருமா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து ஃபைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஏபி ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஏபி ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணோன்னா என்னது 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏபின்னு வருமா. 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபிங்கிறது -1 அட்ஜாயிண்ட் ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ 1 டிவைடட் பை -1 இருக்குது. அப்போ இந்த 1 கேன்சல் ஆயிரும். நெகட்டிவ் சைன் மட்டும் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சைன் வந்து இந்த மேட்ரிக்ஸுக்குள்ளே கொண்டு போது பாசிட்டிவ் வேல்யூலாம் நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். நெகட்டிவ் வேல்யூலாம் என்ன ஆயிரும், பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிருமா. அப்போ இது +1ங்கிறது -1 ஆயிரும். -3ங்கிறது +3 ஆயிரும். -1ங்கிறது +1ங்கிறது ஆயிரும். +2ங்கிறது -2ங்கிறது ஆயிருமா. இது வந்து ஈக்குவேஷன் 1. எல்ஹெச்எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு ஃபைன் பண்ணி இதே மேட்ரிக்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு ஃபைன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் ஏ வந்து வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லியாச்சு. டிட்டர்மெண்ட் பியும் ஃபைன் பண்ணியாச்சு. பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ தான் ஃபைன் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபைன் பண்ணிட்டாங்க. இங்கே டைரெக்டாக ஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போது கிவன் ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, இங்கே வந்து பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 1 2 1 1ன்னு இருக்கா. அப்போ இதனோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணும். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே இருக்கு இல்லையா அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். அப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு எழுதலாம். அப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஏவோட வேல்யூ -1. அப்போ அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைனால் மல்டிபிள் பண்ணால் போதும். 1 கேன்சல் ஆயிரும். அப்போ பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிருமா. இப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், பி இன்வர்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி இன்வர்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து ஃபைன் பண்ணும். அப்போ பி மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஏஐஜே வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படி டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வேல்யூ தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி இன்வர்ஸுங்கிறது 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் பி. அப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் பியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் 1ன்னு. அப்போ 1 டிவைடட் பை 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் பியோட மேட்ரிக்ஸ் வேல்யூ. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் சைடில் நமக்கு என்ன இருக்குது, பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டர் கரெக்டாக எழுதுங்க. இன்ட்டு ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா. இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோம். 2 இன்ட்டு -1 -2 1 இன்ட்டு 1 +1. அப்போ வந்து என்ன வரும், -2 +1. அப்போ இதனோட வேல்யூ -1 கிடைக்குதா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோம். 2 இன்ட்டு 2 4 1 இன்ட்டு -1 -1. அப்போ இதனோட வேல்யூ 3. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா. இப்போ -1 இன்ட்டு -1 +1 0 இன்ட்டு 1 0 இன்ட்டு 1 0. அப்போ 1 + 0 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா. அப்போ -1 இன்ட்டு 2 -2 அடுத்து 0 இன்ட்டு -1 0. அப்போ 0ன்னு வருமா. அப்போ -2வா. அப்போ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட வேல்யூ சேமாக வருதா. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து LHS value equal to RHS value. அப்போ hence proved. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.19. ஏ மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி மேட்ரிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த மேட்ரிக்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் பி மேட்ரிக்ஸ்னும் பி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று தலையிலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு பி மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 3x3 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கணும்.
பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு ஏ மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போதும் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 3x3 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸா ஏங்கிறதும் பிங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அப்போ இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஏ இன்ட்டு பி ஆர்டர் கரெக்டாக எழுதுங்க. ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இன்ட்டு பி மேட்ரிக்ஸ். இப்போ இதை எடுத்துக்கிட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து செக் பண்ணுங்கள், எல்லா எலமெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை 35 இருக்குது. அப்போ அதை காமனாக வெளில எடுத்துடலாமா? அப்போ காமனாக வெளில எடுத்துனா 1 டிவைடட் பை 35 வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ 1 டிவைடட் பை 35 வெளில எடுத்துட்டுனா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வேல்யூ இந்த வரும் -4 11 -5 -1 -6 25 6 1 -10 வரும். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை 35 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் வருமா? பி மேட்ரிக்ஸை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதின வாட்டி இந்த வேல்யூஸ் வந்து பாருங்கள், இந்த வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை 35 அப்படியே வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் வந்து ஃபாலோ பண்ணோன்னா என்ன வரும்? இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணோம். அப்போ 1 இன்ட்டு -4 வந்து பார்த்திங்கன்னா -4ன்னு வரும். அடுத்தது 3 இன்ட்டு -1 மல்டிபிள் பண்ணால் -3ன்னு வரும். அடுத்தது 7 இன்ட்டு +6 மல்டிபிள் பண்ணால் வரும் 6 7s 42. அப்போ +42ன்னு வரும். அப்போ 42லேருந்து -7 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 42 - 7. அப்போ இதனோட வேல்யூ 35. இங்கே வேல்யூ 35ன்னு இருக்கா? அடுத்தது சேம் இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணோமா? மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த தேர்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இதே மாதிரி ஈச் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்குதா? இப்போ இந்த டயகனல் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை 35ன்னு இருக்கா? இந்த 1 டிவைடட் பை 35 இருக்குது. இந்த டயகனல் வேல்யூஸ் எல்லாமே 35ன்னு இருக்குனால இந்த டயகனலில் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எல்லா எலமெண்ட்டும் என்னவா இருக்குது? 0ன்னு இருக்கிறனால எல்லா எலமெண்ட்டில் இருந்தும் காமனாக 35 வெளில எடுத்துடலாம். அப்போ 35 காமனாக எடுத்துட்டோம்னா இது வந்து என்னவா மாறிடும்? ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஏன்னா இதில் மட்டும்தான் 35 இருக்குது, இங்கே 35 இருக்குது, இங்கே 35 இருக்குது. இங்கே 0லேருந்து 35 எடுத்தாலும் 0 தான். 0 எப்படி எழுதிக்கலாம்? 35 இன்ட்டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் 35 காமனாக எடுக்கும்போது 0 தான் இங்கே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 காமனாக எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகேவா? யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்குதா? அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி தான் மல்டிபிள் பண்ணோமா? என்ன ஆர்டரில் மல்டிபிள் பண்ணோம்? ஏக்கு பிங்கிறது ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். இதே வந்து ரிவர்ஸில் பி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அப்போது இதே ஆர்டரு இதே ப்ரொசீஜர் தான். இங்கே பி இன்ட்டு ஏ, இங்கே ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இதில் காமனாக இருக்கக்கூடிய 1/35 வெளில எடுத்துடுறோம். இப்போ இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும்? இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு -4 -4 11 இன்ட்டு 4 +44ன்னு வரும். -5 இன்ட்டு 1 -5ன்னு வரும். அப்போ 44 -9 வருமா? அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும்? 35. அடுத்தது இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அதே இந்த சேம் ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு இந்த தேர்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். இதில் இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்லேருந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து பார்த்திங்கன்னா 35 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து இங்கே பாருங்கள், இந்த இதுலேருந்து காமனாக 35 எடுத்துட்டுனா 35 கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது? யூனிட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கா? 3x3 மேட்ரிக்ஸில் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பிங்கிறதும் பி இன்ட்டு ஏங்கிறதும் சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் மேட்ரிக்ஸாக வந்து இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது அப்போ therefore A and B are
இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்